ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையில் என்னடா மூட்டை முடிச்சோட போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, மேடம் கொடுத்த அந்த டிஷர்ட் லோயர் டெய்லர் கடைக்கு எடுத்துன்னு போகிறேன். கேட்டு பார்க்கலாம், அதை கட் பண்ணி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாரி தைக்க முடியுமான்னு. அந்த ஜாக்கெட் வந்து ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணால் போதும், கீழே மற்ற உடம்புலாம் கரெக்டாக இருக்குது. லோயர் தான் அப்படியே பெருசாகுது. ட்ரிபிள் எக்ஸல் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஏண்டா ஓனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல பிடிச்சி பதம் பார்த்தானா? அந்த பில்லு எங்கிட்ட இருந்துச்சுன்னா, எங்கிட்ட கிடையாது, மேடம்கிட்ட அந்த பில்லு இருந்துச்சுன்னா இப்போ அப்படியே என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றின்னு வந்துட்டு இருப்பேன். நம்மளுக்கு ஒரு 2 தினார் லாபம் கிடைச்சிருக்கும். இப்போ டெய்லர் கடைக்கு போகிறதால 2 தினார் நஷ்டம். போய் கொடுத்துட்டு வருவோம். டெய்லர்களை தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். உள்ளே போய் பேசிட்டு கொஞ்சம் கட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, எவ்வளோ பேர் பள்ளம் பாருங்க முன்னாடி. இந்த வெளிநாட்டில் ரோடு நல்லா இருக்கிறவனும் சொல்கிறவனும் தூக்கி போட்டு வதிக்கணும். இங்கே எட்டுனா அந்த விட்டு பார்க்கணும் அவனை, ஓட்டுறா இதில் அப்படின்னு. அந்த துணி கட் பண்ணி தைக்கிறதுக்கு 2 தினார் தான் கேட்டாங்க. அதுக்கு 1 தினார், இதுக்கு 1 தினார்னு. நான் அப்புறம் சொன்னேன், இது வந்து மாமாது இல்லை என்னது அப்படின்னோடனே 6 தினார் வாங்கிக்கினாங்க. நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி, லேண்டரில் துணி கொடுக்க போனாலும் சரி, இல்லை டெய்லர் கடைக்கு வந்தாலும் சரி, ஏதாவது பொருள் வாங்குற மாரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாங்குறதா இருந்தால் அதை வந்து மீன் பண்ணே சொல்லணும், இந்த பொருள் வந்து எனக்கு தான், மாமாவுக்கு கிடையாது அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு விற்கும் போது வந்து ஒரு ரேட்டு வச்சு விற்பாங்க, நம்மளுக்கு இது பண்ணும்போது ஒரு ரேட்டு வச்சு கொடுப்பாங்க. அதனால் அது சொன்னால் அவங்களுக்கு கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்க காலையில் வர வளர்றேன் என்னென்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போவோம். போயிட்டு ஏதாவது டீக்கி வச்சு குடிப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாமா? திறந்தா சாப்பாடு, சிக்கன் கிரேவி, கொஞ்சமாக பிசைஞ்சி கொஞ்சம் சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். ஜெராக்ஸ் கடைக்கு போகணுமா, போயிட்டு மிஸ்ட் கால் கூட நிற்கிறாங்க. இந்த பேப்பர் தான் வாங்கின சொன்னாங்க, ஜெராக்ஸ் போட்டு 3 பேப்பர் இருக்குது. வந்தேன், மேடத்தோட வாட்ஸ்அப் நம்பர் சொன்னேன், 3 பேப்பர் வந்துருந்துச்சு. அப்படியே ஜெராக்ஸ் போட்டு எடுத்துன்னு போகிறேன். மேடத்துக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஏன் மேடத்துக்கு ஃபோன் பண்ணலன்னா, எப்பவுமே இதை தான் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வந்தேன்னா மேடத்தோட நம்பர் சொல்லுவேன், அதில் வேணால் பிரிண்ட்டு போகிறதுக்கு இல்லை எதனா ஜெராக்ஸ் எடுத்துக்கு அனுப்பியிருப்பாங்க, அதை ஜெராக்ஸ் போட்டு எடுத்துமே கொடுத்துருவேன். இதில் எதுக்கு அவங்கள ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும், அதெல்லாம் ஃபோனே பண்ணல. இந்த எதுவுமே வீட்டில் கொடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறதால பசங்களுக்கு எதனா வாங்கின சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைக்கு போக சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், போக சொல்லவே இல்லை. சும்மா தான் உக்காந்துருந்தேன். அப்படி சும்மா யூடியூப் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். அதாவது ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் குவைத், அது வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்குன்னா, ஒரு 4 விதிமீறல்கள் பண்ணால் கார் எடுத்துன்னு போய் 2 மாதத்துக்கு வச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அப்படி என்னென்ன தவறு செஞ்சால் நம்மளுடைய காரு 2 மாதத்துக்கு பறிமுதல் பண்ணுறாங்கன்னா, மொதல் விஷயம், அந்த யூடர்ன் போடுறோம் இல்லையா, அந்தமாரி டைமில் நம்ம வரிசையில் தான் போய் யூடர்ன் போடணும். கார் அதிகமாக இருக்கும்போது அப்போ குறுக்கு போய் போடக்கூடாதான். தடை செய்யப்பட்ட பகுதியில் கார் நிப்பாட்டக்கூடாதான். 3வது, இன்னொரு காருக்கு இடைஞ்சல் செய்கிற மாரி நம்ம டிரைவிங் பண்ணக்கூடாதான். 4வது, ரோட்டில் குறுக்க கார் நிப்பாட்டிட்டு நம்ம வேலையை போய் பார்க்கக்கூடாதான். இந்த 4 விதிமுறைகள் பண்ணால் 2 மாதத்துக்கு நம்மளுடைய கார் எடுத்துன்னு போய் வச்சுருவாங்களாம் அப்படின்னு அந்த நியூஸில் சொன்னாங்க. குவைத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வந்துனே தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையா, இல்லை அதுமாரி விஷயத்துல யாருன்னா மாட்டியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ரூல்ஸ் மட்டும் வந்துனே இருக்கும். நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும். எப்பயுமே நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது ஒரே விஷயந்தான், பணன்றது இங்கே இருக்கிற குவைத்திங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்மள மாரி டிரைவிங் வேலைக்கு வந்துருக்கிறவங்களுக்கு பணன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் சரி, நீங்கள் யாரா டிரைவர் வேலை செஞ்சால் இந்த ரூல்ஸ் பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேஃப்டியாக ட்ரைவிங் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.